சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவும் ஒரு பயணப்பதிவு தான். மீண்டும் நீண்ட நெடுநாளைக்கு அப்புறமா ஒரு பயணத்துக்கு போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறது வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து பசுமை குடும்பம்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் மூலிமா நாங்கள் எல்லாம் அறிமுகமாகி அவங்க ஒரு ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. காந்தலூர், மறையூர், அதுக்கெல்லாமே முதல் நாள் நாங்கள் பழனிக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ஸ்லீப்பர் பஸ்ஸில் அந்த பழனியிலேருந்து காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த திருமூர்த்தி ஃபால்ஸ்க்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு தாத்தா இழந்த விட வச்சுருந்தார். ஒரு பேக்கெட் 5 ரூபா தான் வாங்கிக்கோங்கன்னாரு. என்னுடைய ஃபேவரெட்டுன்றதுனால நான் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு போயிட்டேன். அந்த ரோட்லேருந்து ஃபால்ஸோட என்ட்ரன்ஸ்க்கே கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் போனது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ரிப்புன்றதுனால நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 4 பேர் போனோம். அப்புறம் நிறையா சொந்தங்கள், அதாவது தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, சொந்தங்கள் எல்லாமே வந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போச்சு ட்ரிப்பு. 60 பேர்கிட்ட, ஒரு 55லேருந்து 60 பேர்கிட்ட நாங்கள் போனோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த பாதை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 1.5 கிலோமீட்டரோ 1 கிலோமீட்டரோ ட்ரக் பண்ணி போகணும் அப்படின்னாங்க. ட்ரெக்கிங் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய ட்ரெக்கிங் போனவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நாங்கள் போன அன்றைக்கி முதல் நாள் தான் மழை வந்ததுனால அந்த பாதை கூட ரொம்ப வெயில் தெரியல எங்களுக்கு. இது வந்து ஒரு 10-11 மணி போல் போயிருப்போம். பாருங்கள், ரொம்ப வெயிலெல்லாம் தெரியல, மர நிழலில் நல்லாயிருக்கு. இந்த திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே கோயில் இருக்குது, மேலே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இனி வரைக்கும் தெரியாது அந்த வாட்டர் எங்கேருந்து வருதுன்ட்டு. நீங்கள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த பக்கம் இருந்தீங்கன்னா 1 டே ட்ரிப்பாக இதுக்கு போயிட்டு வரலாம் கண்டிப்பாக. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட. ஒரு பிரிட்ஜு வரும், கொஞ்சம் தூரம் போயிட்டோன்னே. நடக்கிற கலைப்பே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கூட்டம்தான் வந்து பிச்சு உதறிச்சு. கூட்டத்தை காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி எத்தனை பேர் வராங்க, முன்னாடி எத்தனை பேர் போகிறாங்க. அந்த ஃபால்ஸ் கிட்டே போக போக இங்கே லேடிஸ்க்கு தனியாக ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே. ஃபைனலாக நாங்கள் இந்த பஞ்சலிங்க அருவி கிட்டே வந்தாச்சு. இதில் போய் ஒரு குளியலை போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து திருப்பியும் பஸ்ஸில் ஏறிட்டோம். பஸ்ஸில் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு ஸ்நாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா எங்களை பஸ்ஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு, இங்கேருந்து மறையூருக்கு முன்னாடி இந்த இடத்துலேருந்து எங்களுக்கு ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ண நேரத்தில் இந்த இடத்துல மலை, பூண்டு, அதுக்கப்புறமா மறையூர் வெள்ளை-தூள் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்க பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் அப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த ஜீப்புக்காக வெயிட் பண்ணோம். ஃபைனலி வந்து எங்களுக்கு வந்து ஜீப் வந்துச்சு. ஜீப் வந்தவுடனே நாங்கள் ஏறி போயிட்டோம். நாங்கள் செக்இன் பண்ண போகிற ரெசார்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட இருட்டுற நேரம் ஒரு 6:30 இந்த மாதிரி படிக்கட்டுகள் உள்ள மாதிரி ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இந்த மாதிரி மரங்கள். நாங்கள் போகிற பாதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசார்ட்டுக்குள்ளே தான், அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த ரிசார்ட்டே இருந்துச்சு. ரிவர் பக்கத்தில் ஒரு ப்ரைவேட்டு. இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா சாண்டல் வேலி ரெசார்ட்டுன்னு சொல்லுங்கள். மறையூருக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டேர்னிங் கட் ஆகுதுன்னா அங்கேயே வந்து ஜீப்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து டென்ட் ஸ்டே, அப்புறமா ஏஃப்ரேம், அப்புறம் வுட் ஹவுஸ் எல்லாமே இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் தூரம் அந்த இறங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ளே இறங்கி போகிற மாதிரி இருக்குது. போகிற வழியிலலாம் இந்த மாதிரி கொக்கோ ஃப்ரூட்ஸ் உளுந்துருந்துச்சு. பார்க்கவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த பக்கம் அவ்வளோதான். ஃபைனலாக நாங்கள் வந்த இடத்துக்கு வந்துவிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா டென்ட் ஸ்டே இருந்துச்சு. எங்களுக்கு நைட்டு வந்து செமையான டிஜே பார்ட்டியெல்லாம் வச்சு நாங்கள்லாம் செமையாக டான்ஸ் ஆடி செம வைப்பு பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்லேயும் நாங்கள் டான்ஸ் ஆடினோம். பஸ்லேயும் செம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா டிஜே பார்ட்டிலையும் கண்டினியூஸாக டான்ஸ் ஆடி எங்கள் வைப்பு பண்ணிக்கிட்டே இருந்தோம். விதவிதமான சாங்ஸ்க்கு எல்லாருமே, லேடிஸு, குழந்தைங்க, அப்புறமா ஜென்ஸ் எல்லாருமே வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நிறைய ஃபேமிலிஸ் எல்லாமே வந்திருந்தாங்க. யாருன்னு முன்ன பின்னே தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃபேமிலி எல்லாமே. ஒருத்தர் வந்து எல்லாத்துக்கும் முறுக்கு சுட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அதிரசம் முறுக்கு. இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அவங்க ஊர்லேருந்து. ஸோ இந்த டிஜே பார்ட்டியே சூப்பராக இருந்துச்சு. டிஜே நைட்ஸ் கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்ட இடத்த உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நைட்டு வந்து எங்களுக்கு வந்து 7 மணிக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் 12 மணிக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த 7 மணி சாப்பாடு தான் இப்போது நான் உங்களுக்கு காமிக்கிறது. 7 மணிக்கு வந்து ரைஸ் இருந்துச்சு. நைட்டு ஒரு 11 o'clock to 12 கிட்ட வந்து இது இருந்துச்சு, சப்பாத்தி பரோட்டாலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பாத் பண்ணுறவங்க அங்கேயே பாத்ரூம்ஸ் எல்லாம் காமன் இருந்துச்சு. நீங்கள் பாத்ரூம்னா அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி ரிவர் இருந்துச்சு பக்கத்தில். நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டை நான் நைட் வியூவில் காமிச்சேன். இப்போ மார்னிங் வியூவில் காமிக்கிறேன். இந்த பேக் சைடு அப்படியே ஒரு ரெசார்ட் இருக்கும். இங்கே சுற்றி வந்து இரும்பு வேலி போட்டிருக்காங்க. கரண்ட் வேலி, யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால கரண்ட் வேலி போட்டிருக்காங்க. இதை தாண்டி யானை வராது. நைட்டானால் கரண்ட் கொடுத்துருவாங்க. பகலில் நாங்கள் போய் இந்த இடத்துல போய் குளித்து ஃபேமிலியோடு நல்லா ஃபன்
பண்ணி என்ஜாய் பண்ணோம் அந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்கள் மேலே ஒரு வுட் ஹவுஸ் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ரிவர் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல தான் நாங்கள் குளித்தோம். செமையாக நாங்கள் போன நாள் முதல் நாள் நைட்டு எல்லாமே மழை இருந்ததுனால அல்டிமேட்டாக இருந்துச்சு தண்ணி. அதுக்கப்புறமா அங்கேருந்து இன்னொரு சீக்ரெட் ஃபால்ஸ் அங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிச்சு, அதில் கொஞ்சம் நேரம் குளித்தோம். இதெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பிட்டோம். எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃபுட்டு சாப்பிட்டது வந்து ரொம்ப எடுக்க முடியல. ஏன்னா அந்தந்த டைமில் வந்து கொஞ்சம் எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருந்ததுனால எனக்கு கேமரா எடுத்துகிட்டு போய் சுற்றிட்டு இருக்க முடியல. அதனால் நான் அப்படியே ஜென்ரலாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இந்த வியூ அது எல்லாமே. நெக்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து தங்க கொடுத்துருந்தது எங்கள் 4 பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஏ ஃப்ரேம் தான். இந்த ஏ ஃப்ரேமில் வந்து 4 பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். 3 பேர் மேலே படுத்துக்கிட்டு ஒருத்தர் கீழே படுத்துக்கிட்டோம். நாங்களாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஏ ஃப்ரேம் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கான இந்த மாதிரி டென்ட்டு தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் இந்த ஏ ஃப்ரேமில் போய் இது பண்ணேன். இந்த ஏ ஃப்ரேமில் இந்த சைடு பார்த்திங்கன்னா குட்டி பால்கனி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம துணியெல்லாம் காய போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ரிசார்ட்டை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ சுற்றி காமிக்கிறேன். திருப்பியும் வந்த வழியெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அல்டிமேட்டாக தரமாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து எங்களை வந்து ஒரு ஜீப் வச்சு எல்லா சைட் சீயிங் ப்ளேஸஸ்க்கும் கூட்டிகிட்டு போனாங்க. நான் லாஸ்ட் இயர் காந்தலூரில் மிஸ் பண்ண அத்தனை இடத்தையும் பார்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காந்தலூரில் வந்து இது வந்து சந்தனக்காடுன்னு ஒரு இடம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து சந்தன மரம் இருக்குது, மான் இருக்குது. இங்கெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். அதனால் இங்கே சந்தனக்காட்டுக்கு கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்க. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஹனி ராக் வியூ அப்படின்ட்டு ஒரு இடம், இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த மாதிரி நாங்கள் நிறைய ஜீப் ஹையர் பண்ணிட்டாங்க எங்கள் குரூப்பில். அந்த ஜீப்பில் ஒரு ஜீப்புக்கு ஒரு 9 பேர் பக்கம் நாங்கள் போயிட்டோம். அதுவும் ஒரு நல்ல ஃபன்னான மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஹனி ராக் வியூ பாயிண்டில் மேலே ஒரு தேன் கூடு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க, அதுவும் காமிச்சா. இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் சிங்கப்பென். பை.